ராஜபாளையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜபாளையத்தில் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாலை மறியல். 23 பெண்கள் உட்பட 175 பேர் கைது. மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பதை கண்டித்தும், ஏழை நடுத்தர மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை வழங்கிய மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காந்தி சிலை ரவுண்டானாவில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்தில் முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய குழு உறுப்பினர் தி. ராமசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் லிங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் எம். மகாலட்சுமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஏ. குருசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அரை மணி நேரம் கொளுத்தும் வெயிலில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். ராஜபாளையம் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் வடக்கு இன்ஸ்பெக்டர் பவுல் ஏசுதாசன் உள்பட ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு 23 பெண்கள் உள்பட 175 பேரை கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதன் காரணமாக அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராஜபாளையம் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்.